Welcome to JES Power Technologies. நான் உங்க Jenson. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது unboxing of solar street light. இதுதான் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டோட ஃப்ரண்ட் சைடு. இங்கே நம்மளுக்கு 40 வாட்ஸ் எல்இடி லைட் இருக்குது, சுவிட்ச் ஆன் பட்டன் இருக்குது, மோஷன் சென்சார் ஒன்று இருக்குது. பேக் சைடு வந்து நம்மளுக்கு பேனல் கொடுத்துருக்காங்க. இது சோலார் ஸ்ட்ரீட் லைட்டோட ரிமோட்டு. சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ண தேவையில்லை. நைட் ஆனால் தானாக லைட் எரியும், பகலில் ஆனால் தானாக லைட் கட் ஆயிரும். இதுக்கு நம்ம ஆன் ஆஃப் பண்ணணும் தேவையே இல்லை. அடுத்து நம்ம சோலார் ஸ்ட்ரீட் லைட்டோட ரிமோட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிமோட்டில் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்கும். நம்மளுக்கு நைட்டு தேவையில்லை அப்படின்னு நம்ம இடையில நிப்பாட்டணும்னு நினச்சோம்னா ஆஃப் பட்டன் ஆஃப்னா லைட் வந்து இடையில நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இண்டக்ஷன் பட்டன் ஒன்று இருக்குது. இண்டக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், ஆள் நடமாட்டம் மோஷன் சென்சரில் ஆள் நடமாட்டம் இல்லைன்னா லைட் பிரைட்னஸ் வந்து குறைஞ்சிரும். அடுத்து ஆல்வேஸ் பட்டன் ஒன்று இருக்குது. ஆல்வேஸ் பட்டன் எப்படின்னா, ஆள் நடமாட்டம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி லைட் வந்து பிரைட்டாக தான் எரியும். அடுத்தது 2 hours அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், 4 hours ஒரு பட்டன் இருக்கும், 6 hoursனு ஒரு பட்டன் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ 2 hours கிளிக் பண்ணால் 2 hours வந்து லைட் வந்து பிரைட்டாக எரியும். அதுக்கு பிறகு இண்டக்ஷன் மோடுக்கு மாறிடும். அடுத்து அதே மாதிரி தான் 4 hours பட்டனை கிளிக் பண்ணால் 4 hours வந்து லைட் வந்து பிரைட்டாக எரியும். அதுக்கு பிறகு இண்டக்ஷன் மோடுக்கு மாறிடும். இப்போ நம்ம சோலார் ஸ்ட்ரீட் லைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவாங்க. நான் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டை பேனலை வந்து கவர் பண்ணுறேன், லைட் எரியும் பாருங்க. எரிஞ்சிருச்சா? நான் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டை வெளிச்சத்து பக்கம் திருப்புறேன். லைட் கட் ஆயிடுச்சா? இப்போ நான் சோலார் பேனலை திரும்பியும் டார்க் சைடு மாற்றுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. JES Power Technologies சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.